உறவுக்காரங்கனால ஏமாறுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒரு பொண்ணு பாருங்க, கணவன் இல்லாமல் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் முடங்கி போயிட்டார். குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அந்த குழந்தைகளையும் காப்பாற்றணும், அப்பாவுக்கும் சோறு போடணும், வாடகை வீட்டிலேருந்து வாழ்க்கை நடத்தணும். இந்த சூழ்நிலையில் இந்த பொண்ணு 6, 7 பவுன் நகையை அடகு வச்சுருக்காங்க. இப்போ சொந்தக்காரங்கள்லாம் வந்து அப்பா விசாரிக்க வர்றப்ப அப்படியே நல்லவங்கள மாதிரி பேசி அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே மனசை மாற்றி எந்த முறையில் எப்படி மாற்றினாங்கன்னு தெரியல. எத்தனையோ விஷயங்களில் வயிற்று கட்டி வாயை கட்டி கொஞ்சம் நஞ்சம் சேர்த்தி வச்ச காசில் வாங்கக்கூடிய நகை நட்டு பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கல்யாணத்துக்கு இருக்கட்டும்னு சேர்த்தி வைக்கிறது எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஏமாற்றி அதை வாங்கி அபகரிச்சுட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம்னு அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஆனால் படுபாதங்களை செய்வதற்கு மக்கள் இப்பொழுது தயங்குவதே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. கேப்பாரற்று இருக்கக்கூடிய சொத்து பத்துகள் இடம் இது எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கும்பலே செயல்பட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி இந்த நாடு இருக்கிற நிலைமையில் சொந்த பந்தங்களும் அப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மனவேதனையானது. என்னென்னா எப்போவோ இவங்களுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 6, 7 பவுன் நகையை இந்த பொம்மா கொண்டு போய் அடகு வச்சுருக்காங்க. அது 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படியே ஆயிடுச்சு, மீட்க முடியல. இப்போ அப்பா உடம்பு சரியில்லாதனால சொந்த பந்தமெல்லாம் வந்து விசாரிக்கிறப்போ சொந்த அத்தை இது, அதாவது அப்பாவுக்கு கூட பிறந்த அத்தையே என்னென்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நகை இப்படியெல்லாம் பேங்கில் விடலாமா, இப்படியெல்லாம் விட்டேன்னா அது முங்கி போயிடும்ல, என்கிட்ட காசு இருக்குது நான் மீட்டுக்கிறேன், வட்டி இல்லாமல் போயிடும்ல, நீ ஏன் சிரமப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து தலையாட்டிட்டு சரி அத்தை தானே, ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு அந்த பொண்ணும் சமாதானமாகி கூட போய் மீட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்கன்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நகையை அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னங்கத்தான் நான் பணம் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் நகை இப்படி கொண்டு போகிறீங்களே அப்படின்னோடனே, உனக்கு நான் உபகாரம் பண்ணியிருக்கேன், நீ என்ன நகையை கேட்டு இவ்வளோ சங்கடமாக பேசுகிறிய அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைங்கத்த நீங்கள் சொன்னீங்கள் நகையை மீட்டு தரேன் அப்படின்னு. மீட்டுலாம் தான் சொன்னேன், ஆனால் நகையை உங்கள்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னேனா அப்படின்னுலாம் அந்த அம்மா மாற்றி பேசி அத்தனை பவுன் நகையும் அந்த அம்மா ஊருக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போது இந்த 7, 8 பவுனோட நகையோட மதிப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பக்கம் நெருங்கிடுச்சு. இப்போ இந்த பொண்ணும் மாதம் மாதம் ஏதோ கட்டி அதை வந்து நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போவும் சரி நீ வந்து எனக்கு பணம் அனுப்புன்னு சொல்கிறப்போ ஏதோ வாங்குகிற சம்பளத்தில் மாதம் அப்படி இப்படின்னு மிச்சப்படுத்தி உங்காமல் திங்காமல் 5000 6000 மாதம் மாதம் அவங்களோட அத்தையோட அக்கௌண்ட்டு இந்த அம்மா கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து தொடர்ந்து 3 வருஷமோ 4 வருஷமோ பணத்தை கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதை கொடுக்கலாம், ஆனால் அதை கொடுக்காம நீ கட்டினது வந்து ரொம்ப கம்மியாக தான் கட்டியிருக்க, உன்னை வந்து நான் கொடுத்த பணமே வரலைன்னு அவங்க ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து இடக்கு முடக்கா பேசி 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 வாங்கின நகை கொடுக்கக்கூடாது, அப்படி கூடை போட்டு அமுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன வேணாலும் பேசுவாங்க இல்லைங்க. அது எளிய மனிதர்களிடம் ஏமாற்றுவதற்காக வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி ஏமாற்றி அந்த பொண்ணோட 7, 8 பவுன் நகையே இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே விசேஷங்களுக்கு தீபாவளி பொங்கல்னாலும் கூட காசு இல்லாமல் அது இது வந்து கடனுடனே வாங்கி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஏதாச்சும் உதவியாவது செய்யுங்க, குழந்தை பையனும் பிள்ளைக்கு துணியும் கூட எடுக்கலை, அப்பாவுக்கு மருந்து வாங்க காசு இல்லை, நான் ஒருத்தி பாடுபட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் காதுலேயே வாங்கலை. அதுக்கப்புறம் ஏதோ போனால் போகுதுன்ட்டு அதுவும் பாருங்கள் தீபாவளி முடிஞ்சு ஒரு 5000 ரூபா வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நகைக்கு பதிலே கிடையாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதை பற்றியெல்லாம் இப்போ பேசாத, அதெல்லாம் இப்போ வாங்கின காசுக்கு அதுக்கு சரியாக போச்சு, நீ விட்டுருந்தீங்கன்னா பேங்க்காரன் தின்றுருப்பான், இப்போ கொத்த நான் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு அது வந்து பிடிக்கலையா, ஊருக்காரன் தின்னாலும் கூட நீங்கள் விட்டுருவீங்க, நான் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போச்சா அப்படின்னு பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி திட்டி அவமானப்படுத்தி இந்த பொண்ணை அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் அவங்க பூர்வீக இடத்துல வந்து ஏதோ வந்து விற்றுருக்காங்க. அந்த விற்ற காசு தெரிஞ்சு இன்னொரு சொந்தக்காரங்க வந்து அதிலிருந்து 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதையும் அவங்க கொடுக்கல. இப்படி ஒரு பொண்ணை சுற்றி சுற்றி எப்படியெல்லாம் வந்து சொந்தக்காரங்களே ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். அதனால் உறவு நட்பு ரொம்ப தெரிஞ்சவங்க நல்லா பழகுறாங்க பேசுகிறாங்கங்கிறதுக்காக எல்லா உண்மையும் சொல்லிட்டிங்கன்னா உங்களிடம் காசு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த காசு பணத்தை நகையை எப்படியாவது அவர்கள் வாங்குவதற்கு அபகரிப்பதற்கு பிளான் பண்ணுவாங்க. அதனால் யாரிடம் எதையும் வந்து வெளிப்படுத்திக்காதீங்க, எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டோம். உங்களுக்கான சேமிப்பை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக வச்சுக்கங்க. தாய் மாசாணி என்றைக்கும் துணை இருந்து உங்களை காப்பாற்றுவா. விழிப்புணர்வோடு இருந்துருங்க. ஏமாந்துட்டு தெய்வத்துக்கிட்ட வந்து வேண்டுவது பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால்
ஏமாறுவதற்கு முன்னையே நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் அனுபவத்தில் நம்ம தாய் மாசாணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உணர்ந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடாது. காசு வாங்குற வரைக்கும் சிரித்து பேசுவாங்க, நல்லவங்கள தெரிவாங்க. காசு பணம் கை மாறிடுச்சுன்னா அவங்களுடைய சுயரூபத்தை காமிப்பாங்க. இதுதான் மனித புத்தி. அதில் இரத்த உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அந்நியமாக இருந்தாலும் அனைவருக்கும் குறியாக இருக்கக்கூடியது உங்களுடைய காசு பணம் நகை நிலம் வீடு வாசல் சொத்து. இது மேலே தான் ஏமாற்றுவதற்கு ஆள் இருக்காங்க. ஏமாறாமல் இருப்பதற்கு நீங்கள் தாய் மாசாணியை தெய்வத்தை அணுகி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுடைய கடமை. உங்களை என்றைக்கும் தாய் மாசாணி உடனிருந்து காப்பாற்றுவாங்க. இனிமேல் யாரிடமும் ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்று.